முகநூலில் தன்னை பற்றி இழிவாக பொய்யான செய்திகளை பரப்பி வரும் அதிமுக நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திமுக மாநகர கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ மாநகர காவல்துறை ஆணையாளர் சுமித் சரணிடம் மனு அளித்தார். அதிமுக நபர் ஒருவருடைய முகநூல் பக்கத்தில் திமுக மாநகர கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் மற்றும் திமுகவினர் தொடர்பாக தவறாக சித்தரித்து வெளியிட்டுள்ளார். அதிமுகவினர் வேண்டுமென்றே இதுபோன்ற அநாகரீக செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திமுக மாநகர கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் சுமித் சரணிடம் மனு அளித்தார். இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், குறைகளை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்கின்ற காரணத்தினால் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளை அச்சுறுத்துவதற்காக எங்கள் மீது, எங்களது கழக நிர்வாகிகள் மீது, தொண்டர்கள் மீது வழக்குகளை போட்டு சிறையிலே தள்ளி கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 4 தினங்களுக்கு முன்பு கூட ஆட்டோ செல்லப்பா என்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இன்றைக்கு எந்த விதமான பதில்களையும், ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வகையில்லாத காரணத்தினால் வேண்டுமென்றே அவதூறு பொய் பிரச்சாரங்களை இன்றைக்கு அதிமுகவை சேர்ந்தவர்கள் செய்து வருகின்றார்கள். குறிப்பாக இன்றைக்கு காலையிலே தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவருடைய படத்தை முகநூல் பக்கத்தில் பதிவிட்டு வைத்திருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் என்னை பற்றியும் இன்னொருவரை பற்றியும் மிகவும் கேவலமான முறையிலே அவதூறாக பல்வேறு உண்மைக்கு புறம்பான செய்திகளை இன்றைக்கு அவர்களுடைய முகநூல் பக்கத்தில் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட முகநூல் பக்கங்களில் அந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதில் பெரும்பான்மையான அந்த முகநூல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய மதிப்பிற்குரிய எஸ்பி வேலுமணி அவருடைய புகைப்படம் தான் அதில் பதிவிடப்பட்டிருக்கிறது. ஆகவே திட்டமிட்டு இங்கு நடைபெறுகின்ற பல்வேறு முறைகேடுகளை நாங்கள் எடுத்துச் சொல்லுகின்றோம். இதே மாநகராட்சியில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை நான் சொன்னேன். கடந்த 2017ஆம் ஆண்டில் இருந்து இன்று வரை இந்த கோவை மாநகராட்சி பகுதியில் நடைபெற்று முடிந்திருக்கின்ற பல்வேறு கட்டுமான பணிகள், சாலை பணியாக இருக்கலாம், மழைநீர் வடிகால் பணிகளாக இருக்கலாம், தெருவிளக்கு அமைக்கக்கூடிய பணிகளாக இருக்கலாம், இந்த பணிகளுடைய விவரங்கள் கிட்டத்தட்ட 4000 தீர்மானங்கள். ஒவ்வொரு தீர்மானங்களும் பல லட்சம், பல கோடிகளை மதிப்பீடு கொண்டது. அதாவது அந்த பணிகள் அனைத்துமே ஒரு பிரைவேட் கம்பெனியினுடைய அல்ல, மாநகராட்சியினுடைய மக்கள் வரிப்பணத்தில் செய்யக்கூடிய பணிகள். அப்படிப்பட்ட பணிகளுடைய விவரங்கள் எதுவும் மாநகராட்சியினுடைய இணையதளத்தில் வெளியிடப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை நான் சொன்னேன். இது போன்ற ஆதாரப்பூர்வமான பல்வேறு குற்றச்சாட்டுகளை நாங்கள் சொல்லுகிற பொழுது வேண்டுமென்று அதிமுகவை சார்ந்தவர்கள் எங்களை களங்கப்படுத்துவதற்காக, கொச்சைப்படுத்துவதற்காக, அவமானப்படுத்துவதற்காக மிக மிக கீழ்த்தரமான பதிவுகளை அவர்களுடைய முகநூல் பக்கங்களிலே வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே யார் யார் இன்றைக்கு அந்த முகநூல் பக்கத்தில் அந்த செய்திகளை வெளியிட்டார்களோ அவைகளை எல்லாம் குறித்து மதிப்பிற்குரிய கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் அவர்களிடத்தில் புகாராக மனு கொடுத்திருக்கின்றோம். இந்த மனு கொடுப்பதற்காக நானும் எங்களது மூத்த வழக்கறிஞர்கள் அன்பிற்குரிய சட்டத்துறை இணைச் செயலாளர் அண்ணன் KM தண்டபாணி அவர்களும், எங்களது அன்பிற்குரிய அண்ணன் கோவை மாவட்ட வழக்கறிஞர் சங்க தலைவர் அண்ணன் PR அருள்மொழி அவர்களும், மாவட்ட அமைப்பாளர்கள் நண்பர் ரவிச்சந்திரன் அவர்களும், மயில்வாகனவும் நாங்கள்லாம் வந்திருக்கிறோம். கடிதத்தை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். அவரும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இது போன்ற பதிவுகளை எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் செய்கின்ற பதிவுகளை யாரும் மக்கள் நம்ப போவதில்லை. ஆகவே நியாயமான முறையில் இந்த ஆட்சியினுடைய பல்வேறு அவலங்களை, முறைகேடுகளை தொடர்ந்து நீங்கள் எந்த அளவில் எங்களை சிறையிலே தள்ளினாலும் சரி, வழக்குகளை போட்டாலும் சரி, எங்களை அச்சுறுத்தினாலும் சரி, எங்களை கொச்சைப்படுத்தினாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, பொதுமக்களுக்காக எங்களது தலைவர் தளபதியினுடைய தலைமையில் மக்களுடைய உரிமைகளை காப்பதற்காக எங்களது அறப்போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.